guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து நான் குக் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா என்னோட plant collections தான் நான் வந்து காட்ட போறேன். பட் ரொம்ப நாளா நான் இன்னும் ஒரு பிளான்ட்டாவது அட்லீஸ்ட் ஆட் பண்ணனும் அப்படி நினைச்சிட்டே இருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் அத போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கலெக்ஷன்ஸ் காட்றேன். and then ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு மட்டும் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் இன்னைக்கு வீடியோல பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கெட் ரெடி with me. Actually நான் இங்க வந்தது வந்து ஒரே ஒரு பிளான்ட் வாங்குறதுக்கு either bougainville இல்லனா hibiscus plant வாங்கலாம்னு வந்திருக்கேன். பட் இங்க இருக்க கலெக்ஷனை பார்த்தா கண்டிப்பா ஒண்ணுக்கு மேல தான் வாங்குவேன். இங்க இருக்க செராமிக் கலெக்ஷன்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நெக்ஸ்ட் அத பார்க்கலாம். First நான் வந்து என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னோட பிளான்ட் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். கடைசியாக நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். நான் பிளான் பண்ணது ஒரு பிளான்ட் தான், பட் வாங்கிட்டு வந்தது வந்து அதுக்கு மேலேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மணி பிளான்ட் வாங்கியிருக்கேன், இந்த செராமிக் பவுலோட. இது வந்து ஹாலில் டெக்கர் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து சச் அண்ட் அஃபோர்டபுள் ஒன். இது இந்த செராமிக் பாட் மட்டுமே வந்து 140 தான். அண்ட் பிளான்ட் வந்து 70 rupees 60 rupees தான். அண்ட் இன்னொரு பவுல் நான் வந்து காட்டுறேன். இது வந்து கிச்சனில் வைக்கிறதுக்காக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிளான்ட்டும் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் இது இல்லாமல் என்கிட்ட வந்து இன்னும் 2 இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் பெட்ரூமில். ஒன்று வந்து பீஸ் லில்லி அண்ட் தென் இன்னொன்று வந்து ஆந்தூரியம். நான் வந்து ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன் ஒரு 2 years முன்னாடி. அதில் இன்னும் பூவும் பூக்கல, அது ஏதோ சும்மா இருக்குது. என்கிட்ட இருக்க எல்லா பிளான்ட்ஸுமே லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஈஸியாக பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து நானே கொலை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அவுட்டோர் பிளான்ட்ஸ் போய் பார்க்கலாம். அமேசான்லேருந்து ஒரு ரீபாட்டிங் மிக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 5 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு இப்போ நான் வாங்கின நியூ பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீபாட் பண்ணிடலாம். ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரியே வந்து நின்றுட்டுருக்கோம். இதில் இருக்க 5 kg சாயில் இதுக்கே போய்டும்னு நினைக்கிறேன். நான் வாங்கின 2 நியூ பிளான்ட்டுக்குமே ரீபாட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு பீஸ் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குது. அதுக்கு மட்டும் ரீபாட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. நல்ல வேளை நான் வாங்கின 5 kg சாயிலுமே நான் வாங்கின எல்லா பிளான்ட்ஸுக்குமே பற்றிடுச்சு. ஸோ ரீபாட்டிங் முடிச்சிட்டேன்.
ஆக்சுவலாக நான் வாங்கின எல்லா பிளான்ட்ஸுமே வந்து ஸ்ருஷ்டி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து வாங்கினேன். இட்ஸ் லைக் அ ஹிடன் ஜெம். தே ஹேவ் அ லாட் ஆஃப் கலெக்ஷன். அண்ட் நான் எவ்ரி டைம் நான் போகும்போது எத்தனை நான் பிளான்ட் வாங்கினாலும் சரி அவங்க ஒரு ஃப்ரீ பிளான்ட் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்லுங்கள், ஸோ தட் யூ வில் ஆல்சோ கெட் அ ஃப்ரீ பிளான்ட். I think if you are like me, please do get a lot of plants and spend time with it. I'll see you all in my next video. Bye.